அதில் இன்றைக்கி நவீன உலகம் ஆஃப்டர் ரினேசன்ஸ் இப்போ இதெல்லாம் கழிச்சு விட்ருங்க. இன்றைக்கி சிலைகளுக்கு டீவேல்யூஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி டீவேல்யூவேஷன் போட்டாங்க. சிலைகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு உலகத்தில் இருக்கிற பெரும்பகுதி கழட்டி விட்டாங்க. சிலை வழிபாட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்தியா மாதிரியான சில நாடுகளில் மட்டும்தான் இன்றைக்கி சுருங்கி போயிடுச்சு அந்த கல்ச்சர். மற்ற பக்கம் எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் அதுக்கு அவங்க வேறு ஒரு மாற்று அவங்க கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஷிர்க்குக்கு சிலைகள் கிடையாது, வடிவம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடியது ஐடியாலஜிக்கல் ஷிர்க், சித்தாந்த ரீதியான ஷிர்க்கு. இன்றைக்கி உலகம் எந்த ஷிர்க்கில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் இவர் அல்லாமா இக்பால் சொல்லுவார், இந்த காலத்துடைய இப்ராஹிம் ஒருத்தர் வரமாட்டாரா. அவர் சொல்கிறார், இந்த காலத்துடைய இப்ராஹிம் ஒருத்தர் வரமாட்டாரா. கண்ணுக்கு தெரியாத இந்த சிலைகளை எப்படி அழிக்கிறது. இவர் உடைச்சார்ல, கண்ணுக்கு தெரிகிற சிலைகளை உடைச்சார். கண்ணுக்கு தெரியாத சிலைகள் இவ்வளோ இருக்கே, இதை உடைக்கக்கூடிய ஒரு இப்ராஹிம் வரமாட்டாரா, நான் ஏங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவிதை பாடுறார். அப்போ இதில் ஐடியாலஜிக்கல்ஸ் இருக்குது. அது என்ன ஐடியாலஜிக்கல்ஸ் இருக்குது? இப்போ இந்த உலகம் ஒரு நோக்கத்துடன் படைக்கப்பட்டதா இல்லையா? இப்போ இதில் என்ன பதில்? என்ன நோக்கத்துடன் படைக்கப்படவில்லை. இந்த உலகம் ஒரு நோக்கத்துடன் முடிவடையுமா இல்லையா? பதில் என்ன? நோக்கத்துடன் முடிவடையவில்லை. மனிதர்களுக்கு ஒரு நோக்கம் தரப்பட்டதா இல்லையா? மனிதர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அல்லாஹ் சாமியை 5 நேரம் தொழுது இருக்கணும். வேறு எப்படி வேணாலும் நீங்கள் தாராளமாக வாழலாம். சொர்க்கம் ஃப்ரீ. புரியுதா? ஐடியாலஜிக்கல் டிபேட்டே கிடையாதுங்க. சஜிதாவில் விழுந்துட்டான் ஆல்ரெடி. தஜ்ஜால் வருவான், வந்துட்டு உங்களுக்காகலாம் நான் வந்தேன் பாரு, நீங்கள்லாம் ஒரு ஆளுங்கன்ட்டு உங்களையெல்லாம் போய் கேவலமாக இருக்குடா. ஒரு சேலஞ்சு வேணாம், ஒரு த்ரில் வேணாம் தஜ்ஜாலுக்கு. ஒரு பேட்டல்னால் ஒரு இது இருக்கணும்ல. ஒரு ஹீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஹீரோ இவ்வளோ சப்பையாக இருக்கான். ஹீரோவை பார்த்தா ஏதோ குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிட்டு இப்படி வெண்டிலேட்டரில் வச்சு இப்படி வந்துட்டுருக்கேன். இவனை தான் நீ அடிக்க போகிற இல்லை. இவனே வெள்ளிக்கிழமை கொஞ்சோண்டு வெண்டிலேட்டர் வச்சு எழுத்துட்டு வர்றாங்க. அந்த ஈமான் அதோட அந்தரத்தில் ஆடிட்டு இருக்குது. பல்ஸா ஆல்ரெடி 60 கீழே போயிடுச்சு. வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு ஸ்பைக் அடிச்சு விட்டு மறுபடியும் அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமை. இவனையாடா நான் இது பண்ணுவேன். அதான்